நம்மளோட வீரன் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதில் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். மொத்தமாக 2 விதமாக லாகின் பண்ணலாம். ஒன்று வந்து ஓடிபியை பேஸ் பண்ணி லாகின் பண்ணலாம், இன்னொன்று வந்து மெயில் ஐடியை பேஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். ஓடிபின்றது நீங்களே பே பண்ணி பண்ணுறவங்களுக்காக ஓடிபி. லாகின் வித் மெயில் அப்படின்றது நாங்களே உங்களுக்கு பண்ணி தருவோம். சில பேருக்கு வந்து இந்த பேமெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கவங்கலாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல்லாத்தையுமே A to Z பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இல்லைனா நானே பண்ணிக்கிறேன், நானே பே பண்ணிக்கிறேன் அப்படின்னா லாகின் வித் ஓடிபியில் பண்ணலாம். சரி, எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாகின் வித் ஓடிபி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் நம்பரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட நேம் கேட்கும். இப்போ நான் என்னோட பேர் போட்டுக்கிறேன், ரஞ்சித் குமார். மெயில் ஐடி போடணும். ஓகேவா? ஸோ உங்களோட மெயில் ஐடி போட்டுக்கோங்க. மெயில் ஐடி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி உங்களோட நம்பர் கேட்கும். அகைன் உங்கள் நம்பர் கொடுக்கணும். அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன கிளாஸ் அப்படின்றத சூஸ் பண்ணணும். நான் 10th சூஸ் பண்ணிக்கிறேன், இங்கிலீஷ் மீடியம்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சப்ஜெக்ட் போட்டுக்கலாம். இப்போ நான் ஆல் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஜஸ்ட் நீங்கள் ஓடிபி போட்டாலே போதும், உங்களுக்கு எல்லாமே ரிஜிஸ்டர் ஆகிடும். இப்போ ஒரு வீடியோ எப்படி பார்க்கறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நமக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும். அதில் சயின்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ இதில் லெசன்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இப்போ எந்த லெசன் படிக்கணும்னு தோணுதோ அந்த லெசனை பார்த்துக்கலாம். டவுட் இருக்குன்னா அந்த லெசனையும் பார்த்துக்கலாம். 14th லெசனுக்குள்ள நான் போகிறேன். எல்லா லெசனுமே இருக்கும் இதுக்குள்ள. இப்போ அதில் அந்த லெசனுக்குள்ள இருக்கிற டாபிக்ஸ் இதில் இருக்கும். அதில் உங்களுக்கு எது டவுட் இருக்கோ, இப்போ பிளட்னா பிளட்டோட டவுட் இருக்கலாம், இல்லை ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை பற்றி பார்க்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட்டு வீடியோவை கிளிக் பண்ணுறேன். இப்போ வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கோச்சிங் கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி பாருங்க. எல்லாமே அனிமேட்டடாக இருக்கும். அதாவது எந்தெந்த இடத்துக்கெல்லாம் அனிமேஷன் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கெல்லாம் உங்களுக்கு அனிமேஷனாக புரிய வைப்போம். அப்போ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். இது நார்மலாக ஒரு யூடியூப் சேனலில் சொல்லி தரதுலையோ இல்லை ஸ்கூலில் சொல்லி தரதுலையோ இது கிடைக்காது. ஒன்று நீங்கள் இங்கிலீஷில் பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லை கிடைக்கவே கிடைக்காது. பட் இங்கே அது சூப்பராக கிடைக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சாம்பிள் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சரை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்க. இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கூட சூப்பராக புரியும். ஓகே, அடுத்தது நோட்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நர்வஸ் சிஸ்டம் நோட்ஸ் போனீங்கன்னா நாங்களே ப்ரிப்பேர் பண்ண அந்த நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இப்போ கைடு வாங்குற காசுலாம் உங்களுக்கு மிச்சமாதில் இதில் எல்லாமே இருக்கும். அவங்க நடத்த எல்லா பாயிண்ட்ஸுமே இதுலேயே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, நீங்கள் நோட்ஸ் பார்த்துட்டீங்க. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு டவுட் இருக்குது அந்த டாப்பிக்கில் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு தான் குவிஸ்ன்னு ஒன்று இருக்குது. குவிஸ் என்ன இருக்குன்னா பர்டிகுலராக அந்த வீடியோ எடுத்தாங்கல்ல அந்த வீடியோவை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ ரிவிஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்கூலில் எப்படி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க லெசன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணியும் அதே மாதிரி இங்கேயுமே கொஸ்டின்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணும்போது ஆன்சர் கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு காட்டும், தப்பாக இருந்தால் தப்புன்னு காட்டும். இங்கே பாருங்களேன், இப்போ இது ரெட்டாக காட்டியிருக்கா. சரி, தப்பாக இருக்கிறது மட்டும் காட்டுறதுல நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் அது தப்பு, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற எல்லாமே நமக்கு வேணும்ல. அதுக்காக தான் கீழே பாருங்களேன், ராங் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் சேர்ந்து இருக்கும். அப்போது நமக்கு ஏன் தப்புன்னு தெரியும், எது கரெக்டுன்னு தெரியும். ஸோ இப்படி இருந்தால் இன்னும் புரிதெல்லாம் நிறைய மார்க் எடுக்கலான்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வச்சு நல்லா ரிவிஷன் பண்ணலாம். உங்களுக்கு இதில் ஸ்கோர் போர்டும் வரும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ற ஸ்கோரும் வரும். ஸோ ஒவ்வொரு டாபிக் படிக்கிறீங்க, அந்த டாபிக்கான வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் இருக்காதுப்பா. அதை பாருப்பா, எல்லாத்துக்குமே இருக்குப்பா. இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸ்க்குமே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து முடிக்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் அப்டேட் ஆகிடும். என்னன்னா அப்டேட்னா அது அடுத்து இருக்குது, அது நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தது ஜஸ்ட் சப்ஜெக்ட். அடுத்து போக போகிறது ரிசோர்சஸ். ரிசோர்சஸ்னால் என்ன அப்படின்னா, இதுதான் ரிசோர்சஸ். இந்த ரிசோர்சஸ்க்குள்ள லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். பட் அதுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணியிருக்கணும். இப்போதைக்கு லைவ் கிளாஸஸ்க்கு எதுக்குமே ஆக்சஸ் கொடுக்கல, யாருக்கும் அதுக்கு பேவும் பண்ண வாங்கல. ஓகே, நெக்ஸ்ட் நோட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர், யூனிட். இது மட்டும் தான் இருக்குமானா கிடையாது. இதுக்குள்ள நிறைய லிஸ்ட் வரும். மாடல் எக்ஸாம்ஸ் வரும், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும், ப்ராக்டிகல்ஸோடது வரும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதை நீங்கள் எல்லாருமே ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக கொஸ்டின் பேப்பர்ன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட் இந்த பாருங்கள், எல்லா சப்ஜெக்ட்டுமே மேலே இருக்கும். இந்த பாருங்கள், தமிழ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, சோஷியல் இருக்குது. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் போயிட்டு வெப்சைட்டில் போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய வேலையே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஆப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்களேன், ஃபஸ்ட் மீட்டம் கிளிக் பண்ணால் 10th சோஷியலோட ஃபஸ்ட் மீட்டமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், 2022, 23, 24, 25 எல்லா இயரோட கொஸ்டின் பேப்பர்ஸும் இதுக்குள்ளேயே இருக்கும். ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதை பாருங்கள், அழகாக கொஸ்டின் பேப்பர்ஸ் நமக்கு வந்துருச்சு. நமக்கு கொஸ்டின் பேப்பரை ஜெராக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நீங்களே லாஜிக்காக வச்சிங்களேன். நமக்கு சாஃப்ட் காப்பியாக இருந்தாலே போதும். பட் அது சூப்பராக இருக்கும்ல, அதுக்கு தான் இந்த எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காதீங்க. நம்ம தமிழ்நாடு போர்டில் நீங்கள் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆப்பே இருக்காது. இருந்தால் நீங்களே சொல்லுங்கள். இந்த பாருங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டா மட்டும் போதும். இல்லைண்ணா நான் வந்து நெட் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாமான்னா அதை பாருங்கள், டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். சிம்பிள். ஓகே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நெட் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ரிசோர்சஸ். இந்த ரிசோர்சஸ்க்குள்ள ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதாவது கைடு இருக்குது. இதை பாருங்க, எல்லா சப்ஜெக்டோட கைடும் இருக்குது. சப்ஜெக்ட் வைஸில் இப்போ சப்ளிமெண்ட்ரி எடுத்துக்கிட்டா சப்ளிமெண்ட்ரியோட கைடு இருக்குது. இது எல்லாமே கவர்மெண்ட்டோட அஃபீஷியலான கைட்ஸ். ஓகேங்களா? இதை பாருங்க. ஸோ இதில் தான் கீ எடுப்பாங்க. ஓகே, ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே இருக்குது. இது மாதிரி இதை பாருங்க, சயின்ஸ் இருக்குது, சோஷியல் இருக்குது, எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. ஆனால் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ பாருங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் மிட்டம்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதே மாதிரி குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, பப்ளிக் எல்லாத்துக்கும் இருக்கும். இல்லைனா எனக்கு இந்த பர்டிகுலர் லெசன் எனக்கு வந்து மாடல் டெஸ்ட் வைக்கிறாங்க, எக்ஸாமுக்கு வந்து யூனிட் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ தேர்ட் லெசனோட யூனிட் டெஸ்ட் அதுக்குள்ளே போனோம்னா இந்த பாருங்க, தேர்ட் லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ நம்ம ஈஸியாக இருக்கும்ல. இப்போ நம்ம இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போனால் நமக்கு அதிகமாக மார்க் எடுத்துடலாம். எதுக்கு அதிகமாக படிச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குல்ல, அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் வேணுன்னா நீங்கள் கார்னரில் டவுன்லோட் பட்டன் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது டவுன்லோட்ஸ். டவுன்லோட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து சயின்ஸில் ஏதோ ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவை டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி கேட்கும். உங்களுக்கு ஹை குவாலிட்டியாக வேணுமா, லோ குவாலிட்டியாக வேணுமான்னு. நம்ம மேஜராக மீடியமான குவாலிட்டி எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். குவாலிட்டி இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மற்றபடி டவுன்லோட் ஆகும் போது டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் டவுன்லோட் ஆன வீடியோஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நார்மலாக எல்லா இடத்துல தான் டவுன்லோட்ஸ் ஆகும். டவுன்லோட்லாம் வச்சா ஜென்ரலாக டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனால் லைனாக இருக்கும், கொச்சம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சயின்ஸ் இருக்கும், அடுத்து நீங்கள் தமிழ் டவுன்லோட் பண்ணால் தமிழ் இருக்கும், மேக்ஸ் டவுன்லோட் பண்ணால் மேக்ஸ் இருக்கும். கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ வீடியோ டவுன்லோட் பண்ணுவீங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுவீங்க, எல்லாமே கொச்சம் இருக்கும். நமக்கு பிரச்சனையே அதுதான். எது எங்கே இருக்குன்னு தேடியே முக்கால்வாசியாக நமக்கு டைம் வேஸ்ட்டாக போயிடுது. இப்படி தான் நீங்கள் யூடியூப் சேனலில் தேடுவீங்க, டவுன்லோட் பண்ணி வைப்பீங்க, வேஸ்ட்டாக போயிடும். வாட்ஸ்அப்பில் தேடி வைப்பீங்க, வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக தான் உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சப்ஜெக்டில் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மேக்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், சயின்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது பர்டிகுலராக இந்த இடத்துல பாருங்கள், நான் இந்த எக்ஸசைஸ் 2.5ல் 5th சம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது இருக்குது. இது வந்து செகண்ட் லெசன் வருது. இதே மாதிரி தேர்ட் லெசன், இந்த தேர்ட் லெசன், ஃபிஃப்த் லெசன், இந்த ஃபிஃப்த் லெசன் லைனாக லெசன் பை லெசன் இருக்கும். இப்போ அதே மாதிரி சயின்ஸ் கிளிக் பண்ணோம்னா சயின்ஸோடது இருக்கும். ஏன்னா டவுன்லோட் தான் அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டால் எஸ்.
இந்த லாஜிக்கே யோசிச்சு பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்ற பேர்ல கொச்சன்னு வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு இப்போ எக்ஸாம் டைம் அப்போ உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ பர்டிகுலராக வந்து உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதை மட்டும் என்ன பண்ணலாம், ப்ராப்பராக பார்த்துக்கலாம். இதுக்காக தான் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதுலேயே ரிசோர்ஸஸ் இருக்கு. அதாவது டவுன்லோட்லேயே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ பாருங்க, கொஸ்டின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணலாம், அதே மாதிரி நோட்ஸையும் டவுன்லோட் பண்ணலாம். அந்த நோட்ஸ்க்குள்ள மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, தமிழ், இங்கிலீஷு எதுவாக இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் டவுன்லோட்ஸ். அனலிட்டிக்ஸ். அனலிட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா, அனலிட்டிக்ஸ்னா நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ படிக்கிறதுக்கு நமக்கு பெண்டிங் இருக்கு, இது எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிறது தான் அனலிட்டிக்ஸ். இந்த அனலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ போர்ஷன்ஸ் முடிச்சிருக்கீங்கன்றதை இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முள் இருக்குல்ல, இது அதிகமாக இவ்வளோ பர்சன்டேஜ் முடிச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கு. இங்க பாருங்க, சப்ஜெக்ட்ஸ் இருக்கா. இந்த சப்ஜெக்ட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்ல மொத்தமா 7 அப்லோட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 7 யூனிட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. சோஷியல்ல பாருங்க 27 யூனிட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க ஒரு லெசன் முடிச்சீங்கன்னா 1/27, 10 லெசன் முடிச்சா 10/27. அப்போ நமக்கு என்ன புரியும்? ஓகே, நம்ம 10 லெசன் படிச்சிட்டோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஜென்ரலா இதை நம்ம மைண்ட்ல தான் உட்கார வச்சுப்போம். பட் இது நம்ம டேட்டாவா வச்சுக்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம எந்த கொஸ்டின் படிக்கலையோ அந்த கொஸ்டின் தான் எக்ஸாம்ல கேட்கறாங்க. கரெக்டா? அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா நம்ம ஆப் நீங்க சூப்பரா யூஸ் பண்ணணும். அதுதான் பெஸ்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பாருங்க, மோர் அப்படின்றத கொடுக்குறோம். இங்க கொடுத்தா நீங்க லெசன் மட்டும் தான் முடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கிடையாது. இப்போ ஒரு லெசன் கம்ப்ளீஷன் மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்ல மொத்தமா 7 இயல் இருக்கு. அந்த 7 இயல்ல ஃபர்ஸ்ட் இயல்ல குருவினா ஃபுல்லா நான் படிச்சு முடிச்சிட்டேன், ஒரு கம்ப்ளீட்டட். ஓகேவா? இப்போ நான் சிறுவினா வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டேன் அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு காட்டும். ஸோ நம்ம எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்கோன்றத இதுல டேட்டாவா நம்மளால வச்சுக்க முடியும். இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, நம்ம எந்த கொஸ்டினும் மிஸ் பண்ண மாட்டோம், எவ்வளோ படிச்சிருக்கோன்றது தெரியும். அது பர்சன்டேஜா இங்கேயும் வரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அப்போ அந்த பர்சன்டேஜா வரும்போது 10% முடிச்சிருக்கா, 10% முடிச்சிருக்கோம், 100% முடிச்சிட்டா ஒரு சப்ஜெக்டே முடிச்சிட்டோம் அப்படின்றது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதுவே நீங்க இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், அதே மாதிரி மேக்ஸ் எடுத்துக்கலாம், இதே மாதிரி இங்கே சயின்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், சயின்ஸில் மொத்தம் 13 வீடியோஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 13 வீடியோஸில் 6 வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். ஒன்றும் பேலன்ஸ் இருக்க வீடியோஸ்லாம் இருக்கு. அதுவும் அதில் எதெல்லாம் பெண்டிங் இருக்கு அதை பாருங்க. நியூட்டன் லா ஆஃப் மோஷனில் மொத்தம் 2 வீடியோ இருக்கு. அதில் ஒரு வீடியோ தான் நான் பார்த்துருக்கேன், இன்னொரு வீடியோ பார்க்கல. டேட்டாவில் வந்துடும். இதை நீங்கள் மட்டும் தான் பார்த்துக்க முடியுமானா கிடையாது, எங்களாலையும் பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் எதெல்லாம் படிச்சிருக்கீங்கன்றத எங்களாலையும் செக் பண்ண முடியும். இப்போ பாருங்க, எல்லா லெசன்ஸுமே இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளோ படிச்சிருக்கும், எவ்வளோ படிக்கலன்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் சூப்பராக வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல்குள்ளே போயிடுங்க. ப்ரொஃபைல்குள்ளே போனதுக்கப்புறமா எடிட் ஆப்ஷன் இருக்கும், மை சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதில் மை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றதுல போனீங்கன்னா, இப்போ இங்கே நாங்கள் இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இவங்க. ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா ஆட் நியூ சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ இதில் உங்களுக்கு என்ன கோர்ஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போர்ட், அதில் நீங்கள் என்ன கிளாஸ்ன்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 10th ஆல் சப்ஜெக்டில் எனக்கு இப்போ சயின்ஸ் மேக்ஸ் மட்டும் வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ பேமெண்ட்னு காட்டும். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 699 இதுதான் இந்த பேமெண்ட்டோட அமௌண்ட். அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த அமௌண்ட்டை மட்டும் தான் பாருங்க. அதுலேயே உங்களுக்கு டேட் போட்டிருக்கும். இந்த டேட்லேருந்து ஆரம்பித்து இந்த டேட்லேருந்து முடியுது, ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் இருக்கும். இது வரைக்கும் இந்த ஆப் உங்களுக்கு அன்லாக் ஆகியிருக்கும். இந்த ஜஸ்ட்டு பேன்னு கொடுக்கணும். ஓகேவா? பேன்னு கொடுத்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே போகும். இந்த பிளாட்ஃபார்ம் தான் உங்கள் அமௌண்ட்டை சேஃபாக பார்த்து எங்களுக்கு அமுச்சு விட்ற அமௌண்ட். ஓகேவா? ஸோ இது லீகலி கவர்மெண்ட்டோட அப்ரூவ் பண்ணுது. ஸோ யாருமே ஏமாற்ற முடியாது. ஓகே, இதில் போயிட்டு உங்களுக்கு ஜிபே வேணுமோ, ஃபோன்பே வேணுமோ, உங்களுக்கு எந்த பே வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா இது ஃபோன்பேக்கோ ஜிபேக்கோ போயிடும். கூகுள் பேவை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் இதை பார்க்க முடியாது. பட் ஜஸ்ட் இதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரலாக ஜிபேயில் எப்படி அமௌண்ட் அனுப்புவீங்களோ அதே மாதிரி அனுப்பிச்சிக்கலாம். ஓகேவா? இவ்வளோதான் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். அதாவது ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும், அடுத்த வீடியோ எல்லாமே லாக்கில் இருக்கும். இது நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் நவுன்னு கேட்கும். ஓகேவா? அந்த சப்ஸ்கிரைப் நவுவை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த கோர்ஸ்குள்ளே போயிடும். இது கோர்ஸுக்கு போய் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லைனா எங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, இல்லை சார் இது டஃப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பர்டிகுலராக இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள்.
நாங்களே உங்களுக்கு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, நீங்கள் இது மூலியமாகவும் உங்களோட கிளாஸ் உங்களோட எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே பே பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்ஷனுமே இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ பே பண்ணிக்கலாம். இந்த ஆப் உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி இப்போ பேசலாம். இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் இந்த ஆப் நார்மலாக ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குற ஒரு டியூஷன் சென்டரோ இல்லைனா வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலோடதோ அந்த கோச்சிங் ஈக்குவலுக்கு உங்களுக்கு இங்கே இருக்கும். அதுவும் அமௌண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மடங்குலேருந்து ஜஸ்ட் ஒரு 10% தான் இருக்கும். இது எல்லாருக்கும் கிடைக்குமானா இது எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இதை நீங்கள் தெரிஞ்சு இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். எங்களோட ரிசல்ட் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ரிசல்ட்லாம் இருக்குது அப்படின்றது. ஓகேங்களா, ஹைலைட்ஸில் இருக்கும், நீங்கள் மறக்காமல் போய் பார்த்துக்கலாம். எங்களுக்கு அஃபிஷியலாக வெப்சைட் இருக்குது. எங்களோட வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு, ஜென்ரலாக பார்க்குறவங்களுக்கு இங்கே நாங்கள் எங்களோட வெப்சைட்டோடது கொடுக்குறோம், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். வேறு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். எங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட ப்ளஸ் என்னென்ன இருக்குது, மைனஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நானே ஃப்ராங்காக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. எங்களோட முதல் பெரிய ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு இருக்கிறதுலேயே அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கும். நீங்கள் டியூஷன் போனாலும் இது ஒரு பேக்கப்பாக வச்சுக்கலாம். ஏன்னா டியூஷனில் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்களான்னு கேட்டால் சொல்லி தர மாட்டாங்க, கம்மியானது தான் எடுப்பாங்க. சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா உங்களுக்கு டைம் பார்த்தாது. ரெண்டாவது, திருப்பி சொல்லி தருவாங்கன்னு கேட்டால் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இங்கே நீங்கள் எத்தனை தடவைனா வீடியோஸை திருப்பி பார்த்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு கரெக்டாக எந்த வீடியோ வேணுமோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, மொத்தமாக லென்த்தாக 2 ஹவர் வீடியோ எடுத்துட்டு அந்த 2 ஹவர் வீடியோவை பார்த்து உங்களுக்கு எது டவுட்டோ அதை செக் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு பர்டிகுலராக இந்த 10 நிமிஷத்துக்கு டவுட் இருக்குன்னா அந்த 10 நிமிஷம் வீடியோஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷன் நம்ம ஆப்பில் இருக்கு. அடுத்தது அனலிட்டிக்ஸ். இது எந்த ஒரு தமிழ்நாட்டு ஆப்லையுமே கிடையாது. நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு சூப்பராக நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம், என்ன படிக்கலன்றது தெரிஞ்சு இதுக்கேற்ற மாதிரி சூப்பராக நம்ம ஐடியாவை யோசிச்சு மார்க் அதிகமாக எடுக்கலாம். நமக்கு எது படிக்கலன்றது தெரிஞ்சு அதுக்கான டைமை மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேரண்ட்டை பார்க்குறீங்கன்னா உங்களோட பசங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இதில் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், இந்த ஆப்பில் மட்டும்தான் உங்களுக்கு பிடிஎஃப், கொஸ்டின் பேப்பர்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கைடுன்னு எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக மற்ற ஆப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அதையே தான் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் சுத்தமாக இருக்கவே இருக்காது. அதுக்கு வேற ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க, இல்லை வேற ஒரு கைடு வாங்குவாங்க. இங்கே கைடும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருது. நீங்கள் லாஜிக்காக யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கைடு வாங்குற அமௌண்ட்டு தான் எங்களோட ஃபுல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சராகவே இருக்கும். இது தமிழ்நாடு பேஸ் பண்ண கம்பெனி, அதுவே முதல் விஷயம். மற்றது எல்லாமே தமிழ்நாடு பேஸ் பண்ண கம்பெனிஸ் இருக்காது. நம்மளுக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணுறதுனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எங்களோட நெகட்டிவ்ஸ் என்னென்ன? எங்கள் நெகட்டிவ்ஸ் என்னென்னா நாங்கள் அதிகமாக காசு வாங்கவே மாட்டோம். அதனால் நிறைய பேருக்கு எங்களுக்கு தெரியவே மாட்டேது. இதுதான் எங்களோட மெயின் நெகட்டிவ். ரெண்டாவது, லைவ் கிளாஸஸ். நிறைய பேர் கேட்குறாங்க லைவ் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு. இன்னும் எங்களோட ரீச் ரொம்ப சின்ன அளவில் இருக்கிறதுனால எங்களால் அதிகமாக லைவ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ண முடியல. பட் ரீச் அதிகமானதுக்கு அப்புறமா லைவ் கிளாஸஸ் கண்டிப்பாக கொடுப்போம். இப்போதைக்கு நீட் ஜெய் எதுவும் இல்லை, அது ஃபியூச்சரில் நாங்கள் கொண்டு வரலான்னு இருக்கோம். அதுக்கான ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. தமிழ் மீடியமுக்கு என்கிட்ட எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. பிகாஸ் தமிழ் மீடியமில் பே பண்ணி வாங்குற அளவுக்கு ஒன்றும் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் சர்க்கிளில் இல்லாதனால ஒன்றும் அதுக்காக ஸ்டார்ட் பண்ணல. பட் அதுவும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். கீழே ஒரு லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்க் நீங்கள் பார்த்துட்டு, யூடியூப்ல இருந்தால் அதை நீங்கள் பார்த்துட்டு அதில் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா உங்கள் டேட்டாஸை வச்சு ஜஸ்ட் அதை கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாலே போதும். அதை நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி எப்படி உங்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணணும், எப்படி அந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். இது இல்லாமல் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வேறு எந்த டவுட்னாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். மார்க்குக்கு நாங்கள் கேரண்டி அந்த அளவுக்கு சூப்பராக இந்த ஆப்பில் இருக்குது. இது எல்லாருக்கும் நீங்கள் ரீச் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதை விட்டுட்டு ஃபீல் பண்ணுறதை விட இப்போவே பிடிச்சிக்கிட்டு மார்க் எடுத்து கெயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.